திமுக காரங்க கொடி கட்டி பறக்குறாங்க. அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய துணை தலைவர் கொடி கட்டி பறக்கிறார். ஆனா அவருக்கு வாக்களித்த நாம இன்னும் சைக்கிள்ல பயணிக்கிறோம். வேளாங்கண்ணி பேரூராட்சியில மட்டும் அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கட்டிய கரண்ட் பில், ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மட்டும் சொல்றேன், தெருவிளக்குக்கு மட்டும் அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கட்டிய கரண்ட் பில் 40 லட்சம் ரூபாய். எவ்வளவு? 40 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு கரண்ட் பில். அந்த ஸ்ட்ரீட் லைட்டை, தெருவிளக்குகளை மெயின்டைன் பண்றதுக்கு, ரிப்பேர் செய்யறதுக்கு 31 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காரு. கணக்கு காட்டியிருக்காரு. எனக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், நான் ஒரு தகவலை தவறா சொன்ன என் மேல வழக்கு பாயும் தெரியும். இருந்தாலும் அரசாங்கத்திற்கு உங்களுடைய பேரூராட்சி தலைவர், உங்களுடைய தொகுதி எம்எல்ஏ கொடுத்த டேட்டா வச்சு பேசுறேன். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. வேளாங்கண்ணில ரோடே கிடையாது. ஆனா ரோடு ரிப்பேர் பண்றதுக்கு 4.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காருயா. 4.25 லட்சம் ரூபாய். சாக்கடையே கிடையாது வேளாங்கண்ணில. சாக்கடை சீர் செய்யறதுக்கு 36 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. எங்க 2 கோடி ரூபாய் ஒருத்தர் பார்க்க மெயின்டைன் பண்றதுக்கு, அங்க இருக்கக்கூடிய பூங்காக்களை மெயின்டைன் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் கணக்கு எழுத முடியுமாங்க? கீழ்வேளூர் தொகுதி மக்கள் என்னைக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க போறாங்க, படிக்க போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இவ்வளவு நாள் இருந்தாங்க. அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களே, உங்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக திமுக எங்க இருந்து அந்த தீய சக்தி பிறந்ததோ அதே திருக்கோவிலில வரலாற்று பணியை முடிப்பதற்கு இந்த கார்த்திகா, சீமானின் தங்கச்சி கார்த்திகா, நான் வந்திருக்கேன். பதில் சொல்லுங்க. கீழ்வேளூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கோட்டை பதில் சொல்லுங்க. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு அமைப்பு, எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் ஒரு கம்பெனி, சாராய கம்பெனி கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வாங்கினது யாரு? நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்கள் உழைப்பாளிகளுக்கு போராடுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடுகிறோம், பாடுபடக்கூடிய ஏழை தொழிலாளிகளுக்கு போராடுகிறோம். சாராய கம்பெனிக்காரன் 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நீ எந்த உழைக்க மக்களுக்கு போராட போற? உழைக்க மக்கள் சீரழிறதே சாராயத்தினாலதான். நீ யாருக்கு தான் ராஜா நீ போராடுற? நீ யாருக்கு தான் போராடுற? நீ எதுக்கு ஒன்னையும் ஏமாத்திக்கிற, நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்திக்கிற? ஏன் ஏமாத்துற? நான் எனக்கு என்ன அப்படின்னா, தெருவிளக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு 40 லட்சம் ரூபாய், தெருவிளக்க மெயின்டைன் பண்றதுக்கு 31 லட்சம் ரூபாயா? இந்த குண்டு பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கூட இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்க மாட்டாயா? நீங்க உங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய கணக்கு காட்டுறாருப்பா சாமி, பெரிய கணக்கு காட்டுறாரு. கேளுங்க, உங்க வீட்டு இளவுக்கு 5000 ரூபாய் அவருக்கு எப்படி கிடைக்குது? இப்படி கிடைக்குது. கரண்ட் பில்லுக்கு 40 லட்சம் ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு கட்டியிருப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். கார்த்திகா இப்படி பேசினா கார்த்திகாவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்னுடைய சொத்து கணக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நான் போட்டியிடும் சொத்து கணக்கில் கடன் கணக்கு, வீட்டு கடனே, வாகன கடன், எல்லா கடனும் தான் இருக்கு. ஆனா அதே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கு சொத்து கணக்குகள் எவ்வளவு, அவருக்கு மட்டும் இல்ல அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வேலை என்ன? இளவு வீட்டுக்கு வர்றதா, கல்யாண வீட்டுக்கு வர்றதா, வந்து 5000 ரூபாய் மொய் திணிக்கிறதா, 10000 ரூபாய் காசு கொடுக்கறதா? இது இல்ல உங்க வேலை. உங்க வேலை என்ன? வேளாங்கண்ணி பேரூராட்சியில மட்டும் ஓராண்டுக்கு 8 கோடி ரூபாய் வருமானம் வருது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி மட்டும் 1.5 கோடி ரூபாய் வருது. 1,58 லட்சம் ரூபாய் வருது. இந்த கமர்ஷியல் பில்டிங், இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெண்ட் மட்டும், அதற்கான வாடகை மட்டும் 1 கோடி ரூபாய் வருது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருது. காசு புழங்குது, ஏதாவது வருதா பாருங்க. வேலைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க. ரோடே இல்ல ரோட் டாக்ஸ் போடுறேன், சாக்கடையே இல்ல சாக்கடை டாக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது சரியா? இது முறையா? இது காரணம் என்ன? நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த நபர்கள். ஏங்க அது கூட பரவாயில்லைங்க, ஸ்ட்ரீட் லைட் கூட பரவாயில்லைங்க. வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த பூங்காக்களை மெயின்டைன் பண்றதுக்கு 2 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காருங்க. 2 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காரு. போய் சொல்லல, ரெக்கார்டு கேளுங்க. அடுத்த முறை அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் வரும்போது சீமான் தங்கச்சி கார்த்திகா இந்த மாதிரி நீங்க கணக்கு எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி, அதே மாதிரி கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, சிட் ஃபண்ட் இருந்து 50 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வாங்கியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சிட் ஃபண்ட் கிட்ட ஏன் வாங்குற? சிட் ஃபண்ட் ஒரு விதமான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் தான். அவங்க கிட்ட இருந்து எதுக்கு காசு வாங்குற? ஏன் வாங்குற? அங்கேயும் வாங்கிக்கிற. திமுக கிட்ட இருந்து 25 கோடி ரூபாய் வாங்கிக்கிற. எல்லா காசையும் வச்சு நீ என்னதாயா பண்ண போற? ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மேலப்படாகை கருங்கலில இருந்தது. ஆமா இருந்தது. பட்டாணிக்காரன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். இந்த மண்ணை சேர்ந்த எந்த ஒரு நிலத்தையும் அடுத்தவங்களுக்கு நம்ம பட்டா டிரான்ஸ்பர் பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அவரை தான் கேட்பாங்க, எங்க இந்த நிலம் இப்படி இருக்கு ஏதுங்க அப்படின்னு. அவரு சுத்தமான கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு.
எப்படி சுத்தமான கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். தன்னுடைய நிலா பலங்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாரை வார்த்து எழுதி கொடுத்தவர் பட்டாணிக்காரர். அவருடைய மகள் திருமணத்திற்கு அப்போது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாசு அவர்கள் இந்த மேலப்படாகை கருங்கணியில வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அந்த வரலாற்று புகழ் இதுக்கு உண்டு. ஆனா கொடுமை என்ன பாத்தீங்களா, பட்டாணிக்காரருடைய மகன் ஆறுமுகம், அவருடைய மகள் வழி பேரன் சுபாஷ் அவர்கள் கம்யூனிஸ்ட் என்பது ஒட்டுமொத்தமான பொய், நாம் தமிழர் கட்சி மட்டுமே மெய்யான அரசியல் கோட்பாடு என்று அண்ணன் சுபாஷ் அவர்கள் வீரத்தமிழர் முன்னிலையில் இணைந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? கம்யூனிஸ்டுக்கு நலம் கொடுத்த பட்டாணிக்காரரோட வாரிசு கம்யூனிஸ்ட நம்பல, நாம் தமிழர் கட்சியை நம்பி நிக்குது. நாங்க அவருக்கு உறுதுணையாக நிப்போம், உறுதுணையாக நிப்போம். சோசியலிசம் பேசுறாங்களே, என்னையா சோசியலிசம்? என்ன சோசியலிசம் பேசிட்டீங்க? தரமான கல்வி, உலகத்தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் இலவசம். ப்ரீ கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் தரமான உலகத்தரமான கல்வி இலவசம். ஒரு பேட்டியில ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க பெரிய கல்வி? நான் கேட்டேன், என் பிள்ளைங்க காலையில அரசு பள்ளியில உப்புமா சாப்பிடுதுல, அந்த உப்புமாவை முக ஸ்டாலினுடைய பேரை இன்பநிதி ஸ்டாலின் சாப்பிடுவாரான்னு கேட்டேன். பதறிட்டாரு. நம்ம பிள்ளைங்க லட்சக்கணக்கான பள்ளி மாணவர்கள் சாப்பிடக்கூடிய உப்புமாவை முதலமைச்சர் பேரன் சாப்பிடணும்னு சொன்னதுக்கே அந்த ஊடகவியலாளர் பயந்துட்டார். காரணம் என்ன? உப்புமா எவ்வளவு தரங்கிட்டது என்று முக ஸ்டாலினுக்கு தெரியும், பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும். அதற்கு மீறி இன்னொன்று கேட்டேன், எங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறையே இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துவாரா? பதறிட்டாரு. இவங்களோட எதையுமே, இவங்க நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியவோ மருத்துவமனையோ எதையுமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. நாம தான் பயன்படுத்தணும். அப்ப நாம என்ன பண்ணோம்? அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய இடத்துல மக்கள் கிட்ட இருந்து மக்களுக்காக அரசியலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அந்த அதிகாரத்தில் இருக்க வைக்கணும். போன வாரம் டிசம்பர் 21 2025 ஆண்டு ஒரு போராட்டம், கொலப்பாடுல போராட்டம். திருக்குவளையில 50 ஆண்டுகளாக மக்களே வாழாத கருணாநிதியின் வீட்டை பளிங்குல போட்டு வச்சிருக்கேன். அவர் பயன்படுத்திய புத்தகங்களை, பொருட்களை எல்லாம் கண்ணாடி குடுவைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியில ஒரு தரம் இல்ல, கட்டணம் இடிஞ்சு விழுகுது, சீலிங் கான்கிரீட் எல்லாம் பொத்து இடிஞ்சு விழுகுது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குற்றம் சொல்றாங்க, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, எங்களுடைய உயிருக்கு மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து என்று. கொலப்பாடுல படிக்கக்கூடிய பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் தரமற்றதாக இருக்கு. ஆனா திருக்குவளையில கருணாநிதியினுடைய வீட்டை பள்ளிங்களை ஓட்டு வச்சிருக்கான். அப்படின்னா இந்த அரசு கருணாநிதி குடும்பத்துக்கான அரசா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசா என்பதை தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. யாருக்காக இவங்க வேலை செய்யறாங்கன்னு பாருங்க, யோசிச்சு பார்த்து பார்க்கலீங்க. இங்க என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நான் கம்யூனிஸ்டுக்கு எதிரானது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இந்த வெண்மணியில இந்த இடங்கள்ல முழுக்க சாணிப்பால் சவுக்கடினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க, பாதிச்சாங்க, பன்னெடுங்காலமாக இருந்தது. அதையெல்லாம் சுத்தம் செய்து இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி தான், மாற்று கருத்தே இல்லை. பண்ணையார்கள் கிட்ட இருந்து கூலி ஆட்களை விடுதலை செய்தது கம்யூனிஸ்ட் தான். இன்னைக்கு அதே கம்யூனிஸ்டுக்காரர்கள் அதே பண்ணையார்களிடம் கூலி ஆட்களாக போய்விட்டார்கள். அந்த கூலி ஆட்களை மீட்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி, உங்கள் மகள் நான் வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 25 கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சி பிள்ளை, சாதாரண வீட்டு பிள்ளை, 90 லட்சம் செலவழிக்கலாங்க நாடாளுமன்ற தொகுதியில ஒருத்தர். நான் அதை செலவழிக்கல, ஏன்னா என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு கையெழுத்த கருத்தியல் ஆயுதம், அறிவாயுதம் என்ற கருத்தியல் இருக்கு, உழைப்பு என்ற உடல் உழைப்பு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், அரசு சம்பளத்திலிருந்து 3 கோடி ரூபாய் எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு, அதுக்கு மீறி 1 கோடி ரூபாய் வாங்கலாம், 4 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் எனக்கு நிதியாக தரும். ஆனா நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். அதுல என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், என்னுடைய கடன்கள் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து, அந்த சொத்துல இருந்து 1 பைசா கூட வருமானத்திற்கு அதிகமாக நான் சொத்து சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியை கொடுத்து உங்கள் வீட்டு மகள் களத்துல நிக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு வேட்பாளரும், எந்த கட்சி வேட்பாளரும் வாக்குறுதி தரமாட்டாங்க. ஏன்? அவங்க அரசியலுக்கு வர்றதே
அரசியலுக்கு வர்றதே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பெரிய பணக்காரர், பெரிய கெத்த அலையலாம், ரெக்க கட்டி பறக்கலாம் அப்படின்னு. நாங்கள் அரசியலுக்கு வருவது இந்த மக்களுக்கான உரிமையை மீட்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம். இதுக்கு மேல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல திமுகவுக்கு வாக்களிச்சு என்ன பண்ண போறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு வாக்களிச்சு என்ன செய்ய போறீங்க? அடிமையில கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? திமிரா இருக்கணும், லெனினை போல இருக்கணும், மாவோவை போல இருக்கணும், ஷேகுவேராவை போல இருக்கணும், ஃபிடல் காஸ்ட்ரோவை போல இருக்கணும். 25 கோடி ரூபாய் நான் என்ன நடுநிசையில வாங்கினேன், பட்டப்பகல வாங்கினேன், பேங்க் அக்கவுண்ட்ல வாங்கினேன் என்று பந்தா பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய முத்தரசன் ஒரு கம்யூனிஸ்டா? சாதாரண சமையல் கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய கிராம நிர்வாகத்துக்கிட்ட கணக்கு காட்டி இருக்கக்கூடிய உங்க எம்எல்ஏ நாகை மாலி ஒரு கம்யூனிஸ்டா அவரு? திமுக என்ன செஞ்சாலும் கம்முன்னு இருப்பாங்க. அதான் இந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டினுடைய இயற்கை. கம்யூனிஸ்ட் தைரியமா இருக்கணும், எது நடந்தாலும் போர்க்குரல் கொடுக்கணும். திமுகவே தப்பு செஞ்சாலும் போர்க்குரல் கொடுக்கணும்.